அந்த பெண்ணுடைய கற்பை சூறையாடி விட்டு இருந்தாலும் எனக்கு துணையாக வந்து நாய் பிய வாயா ஒரு சான்ஸ் குட்டா பூரா முட்டு பொண்ணை வைக்கா போடுற நாய் சிறப்புற மாதிரி சிறப்புற வைக்கா போடுறார வந்து வைக்காரா வாரி போட்டு போட்டு வர வேண்டாம் என்று வைத்தேனே என்னுடைய கற்பை சூரியாடி விட்டேட பாவி. சார் பண்ண மாட்டியா? அந்த பாவிய வாழ்க்கைய அந்த பாவி வாய கேட்டானம்மா இவ்வளவு நேரம் வைக்க போட்ட அந்த பாவிய ஆமா கொம்மா முட்டு போட்டு எப்படியா பாதத்தை பற்றி என் தங்கச்சி வாய அம்மா உன் கற்பு அழிச்சுட்டாடம்மா அந்த பாவி உன் கற்பு அழிச்சுட்டாடம்மா அம்மா கற்பு போனா என்னம்மா எதனா சோப்பு எடுத்து தலையில அம்மாட வேலை முடிஞ்சுதா அம்மாட வீட்டு கிளம்பணும் எங்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டுமா? திருமணம் செய்து கொள்ள வாழ்க்கையிலே எத்தனையோ கற்பை கூரையாக இருக்கின்றேன். அதில் நீ மட்டும் உனக்கு திருமணம் செய்து கொள்ள முடியாது. அப்படியே உனக்கு திருமணம் வேண்டும் என்றால் இவரை கட்டிக்கிடு, இவரை கட்டிக்கோ. முன்னாடியே வைக்க போகல தள்ளி போவோம். எவன் குழந்தைக்கு எவன் பேர் இன்சில வைக்கிறது? நான் அந்த கம்பெனி இன்ச பட்டா என் பேர் மேல பயிர் யார் யாரு வைக்கலாம்? நீ உன் கையிலே மோய போய் ஒரு பயிர் வைக்க திருமணம் என்பது எங்கள் அகராஜிலே கிடையாது. அந்த மாதிரி வேலை முடிஞ்சுதான் வீட்டுக்கு கிளம்பணும். அங்க போய் போயிட்டு போறேன் கோர்ட்டுக்கு போறோம்னா சூட்ட ஒண்ணு பண்ண சார் முடியாதா? முடியாது. கொல்லுவே
என்னடா பண்ணா அங்கதான் வைக்க போனாச்சு அம்மா அம்மா ஒரு ஆள் போதும் என் தாய் சண்டைக்காரனை விட்டா கூட விட்டுடுவாங்க சாட்சிக்காரனை பிடிப்பாங்க வேற அவன் செத்துட்டுக்கிறான் இது நேரம் பின்னாடியே உனக்கு என்னமா நடந்தது? உன்னை எங்க கண்டு தேடுவேனம்மா தகச்சு உன்னை எங்க கண்டு தேடுவேனம்மா இவன் தான் சார் இந்த பாடு கொடுத்தான் சார் அவன் தான் சார் நான் ஒன்றே பண்ணல சார் என்னை இட்டு போய் கூட செக் பண்ணி பாருங்க தகச்சு யாரு யாரு ஐயோ தகச்சு தகச்சு அண்டமா இறைவா இறைவா ஐயோ என் தங்கச்சி பித்து பிடித்து போல் பேசுகின்றாளே பைத்தியம் பிடித்து போல் பேசுகின்றாளே என் தங்கச்சி என்ன நடந்து தெரியலையம்மா என் தங்கச்சிக்கு என்ன நடந்து தெரியலையே தங்கச்சி அம்மா ஏழை மக வீட்டுக்குள்ள இளம் பிறையா வந்தவளே வாழையடி வாழையாக வளர்ந்து வரும் சின்னவளே பால்வடியும் உன்முகத்தை பார்த்துவிட கூடாதா கண்ணுறங்கு கண்மணியே கண்ணுறங்கு அறியாரோ பாருங்கம்மா இப்படி பிடித்து பிடித்து போல் பேசுகின்றாலே பைத்தியம் பிடித்து போல் பேசுகின்றாலே என் தங்கச்சி என்ன தெரியலையம்மா ஆத்து
இருக்குது மண்ண தானாக வளர்ந்த மரம் மரமா தாயாரு தந்தை யாரு தங்கச்சி என்னம்மா நடந்தது வாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒண்ணு அப்பன் தந்தான் வாலிபட்ட கடனை தீர்க்க தாயா என்ன பெத்து போட்டா அம்மா வாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒரு அப்பன் தந்தான் வாலிபட்ட கடனை தீர்க்க தாயார் என்ன பெத்து போட்டா வாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒண்ணு அப்பன் தந்தான் தாலிப்பட்ட கடனை தீர்க்க தாயா என்ன பெத்து போட்டா நம்ம சுமக்கும் பூமி ஒரு கணக்கு போட்டு இருக்குது நம்ம சுமக்கும் பூமியும் ஒரு கணக்கு போட்டு இருக்குது நம்ம சுமக்கும் பூமியும் ஒரு கணக்கு போட்டு இருக்குது நாளை வாங்கும் வரவுக்கு இன்று நம்மை சுமக்குது நாளை வாங்கும் வரவுக்கு இன்று நம்மை சுமக்குது ஆத்துக்கு பக்கம் ஆத்து திறக்கிற உந்துக்கு பக்கம் யாரோ வச்ச பெண்ண அது நம்பி இருக்குது மண்ண தானாக வளர்ந்த மரம் மரமா தாயாரு தந்தை யாரு கூறம்மா தங்கச்சி அம்மா நீ எங்க பாருங்க உனக்கு என்னமா நடந்தது தங்கச்சி ஐயா யார் அடிக்க யார் அடிக்க ஐயா 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 ஏய், பைத்தியம். உட்காருங்க. அது உனக்கு ஒரு பைத்தியம் நினைக்கிறேன். ஐயா யார் அடிக்க ஏய், இரு பார்வையும் தெரியாதடி இந்த பெண்ணை கருத்து ஐயோ ஐயோ ஐயா ஐயா நான் எந்த தவறும் செய்யவில்லை ஐயா நான் கூற வார்த்தையை கேளுங்கள் ஐயா நான் அப்படிப்பட்டவன் கிடையாது ஐயா ஐயோ அம்மா சுயநிலையில்லாமல் பேசுகின்றாளே என்ன நடந்து தெரியாமல் பேசுகின்றாளே ஐயா நான் அப்படிப்பட்டவன் கிடையாது ஐயா இரு கண்களை தெரியாமல் இப்படி அனாதையாக நடு வீதிக்கு வந்து விட்டனே நான் சாதாரண ஏழை கிடையாது ஐயா நான் சாதாரண ஏழை கிடையாது ஒரு நாட்டை ஆள வேண்டிய இளவரசன் ஐயா இளவரசன் ஐயா என்ன ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசனா உண்மைத்தான் ஐயா ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசன் இரு கண்களும் தெரியாமல் இந்த கானகத்திலே இப்படி அனாதையாக வர காரணம் ஐயா இரு கண்களை தெரியாதடா அனாதையா நடு வீதிக்கு பிச்சை எடுக்கிறதுக்கு வந்து விட்டனே காரணம் என்னவென்று கேட்கிறீர்களா ஐயா இது என்னுடைய வாழ்க்கையில் விளையாடி விட்டது ஐயா விளையாடி விட்டது ஐயா என்னுடைய வாழ்க்கை வரலாறை கூறிக்கொண்டே செல்கிறேன் ஐயா அப்படி உங்கள் வாழ்க்கையில் நடந்தது என்ன? என் நாடு எப்படி ஒரு நாடு தெரியுமா சத்திய நீதி தவறாத ஆட்சி புரிந்த சத்தியபுரி நாடு ஐயா, என்னுடைய நாடு. சத்தியம் தவறாத சத்தியபுரி நாடு. உண்மைத்தான் ஐயா. சத்தியபுரி நாட்டிலே நீங்கள் யார் ஐயா? சத்தியபுரி நாட்டிலே சத்திய சில மன்னனுக்கும் சத்தியவதி அம்மையாருக்கும் முத்தான 3 குழந்தைகள் பிறந்தோம் ஐயா. என்னுடைய அண்ணன் பேரோ முரளி, என்னுடைய பேரோ முத்து, என்னுடைய ஒரே தகை ஒப்பந்த தகை முத்தழகி ஐயா. அடிப்பார். நீ ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசி. உனது பெயர் முத்தழகியா? இல்ல என் பேர் தான் சிம்ரன். செருப்பாடியே அடிப்பார். ஐயா அப்படி சத்தியபுரி நாட்டிலே சத்திய சில மன்னனுக்கும் சத்தியவதி அம்மையாருக்கும் முத்தான 3 குழந்தைகள் பிறந்து நாங்கள் மூவரும் இந்த சத்தியபுரி நாட்டில் சீரம் சிறப்புற வாழ்ந்து கொண்டு வந்த அன்று ஒரு நாள்